வணக்கம். சினி மினிமினி மாலினி ஃபொன்சேகா இப்படி ஒரு நடிகையினுடைய பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நடிகை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க சிவாஜி சாருக்கு ஜோடியாக ஒரு திரைப்படத்தில் நடித்தார். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் பைலட் பிரேம்நாத். இந்த திரைப்படம் 1978 திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடியது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் அருமையான இயக்குனரான ஏசி திருலோகச்சந்தர். இந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் இலங்கையில் படமாக்கப்பட்டன. இந்த திரைப்படத்தில் ஒரு குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, இது இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமும் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்தன. இந்த திரைப்படத்தில் மாலினி ஃபொன்சேகா கதாநாயகியாக நடித்தார். அவரை பற்றி இப்போ நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் தான் அவங்க இறந்துட்டாங்க. இந்த மண்ணை விட்டு நீங்கி விட்டார் தன்னுடைய 78வது வயதில். இந்த மண்ணை விட்டு அவர் விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இணையாக நடித்த ஒரு கதாநாயகியை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்தை நான் இங்கு கூறுகிறேன். அந்த மாலினி ஃபொன்சேகா ஒரு சிங்கள நடிகை. இலங்கையில் தயாரிக்கப்படக்கூடிய சிங்கள மொழி திரைப்படங்களில் பிரபல நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருந்தவர். அங்கே இருக்கக்கூடிய முன்னணி கதாநாயகிகளில் ஒருவர் மாலினி ஃபொன்சேகா. பைலட் பிரேம்நாத் படம் தயாரிக்கப்படக்கூடிய சூழல் இருந்ததால் அந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக இலங்கையைச் சேர்ந்த ஒரு நடிகையையே ஒப்பந்தம் செய்தால் என்ன என்று சிந்தித்த இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் சிங்கள நடிகை ஒருவரை நடிகர் திலகத்திற்கு ஜோடியாக ஒப்பந்தம் செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்து பல சிங்கள திரைப்படங்களை பார்த்து மாலினி ஃபொன்சேகாவை கதாநாயகியாக போடலாம் என்ற தீர்மானத்திற்கு வந்து மாலினியிடம் பேசினார். இது மாதிரி தமிழில் நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம். இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிப்பவர் நடிப்பு சக்கரவர்த்தியான சிவாஜி கணேசன். அவருக்கு ஜோடியாக நாங்கள் மனசுக்குள்ளே பிளான் போட்டிருக்கிறது உங்களை. அப்படி நடித்தீங்க அப்படின்னா நீங்கள் நடிக்கக்கூடிய முதல் தமிழ் திரைப்படமாக பைலட் பிரேம்நாத் இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாய்ப்பு அமைகிறதா? நடிகர் திலகத்திற்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று அந்த திரைப்படத்தில் நடிக்க சம்மதித்தார், ஒத்துக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இலங்கையில் பல நாட்கள் நடைபெற்றது. நடிகர் திலகத்திற்கு ஜோடியாக மாலினி ஃபொன்சேகா மிகவும் அருமையாக நடித்திருந்தார். அந்த படத்தினுடைய கதைப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் மாலினி ஃபொன்சேகாவுக்கும் 3 குழந்தைகள், 2 மகன்கள், 1 மகள். அந்த 2 மகன்களாக நடித்தவர்கள் விஜயகுமார், ஜெய்கணேஷ். மகளாக நடித்தவர் கண் பார்வையற்ற கதாபாத்திரம், பார்வை தெரியாத கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் ஸ்ரீதேவி. இதற்கு பின்னால் மாலினி ஃபொன்சேகாவை பற்றிய இன்னொரு தகவலும் இருக்கிறது. ராஜபக்ஷே இருக்கார்ல, ராஜபக்ஷே மாலினி ஃபொன்சேகாவுக்கு நன்கு அறிமுகமானவர், நெருங்கிய நண்பர். அதனால் 2010 2015 வரை இலங்கை பாராளுமன்ற உறுப்பினராக ராஜபக்ஷேயினுடைய கட்சியில் மாலினி ஃபொன்சேகா இருந்திருக்கிறார். கலைத்துறையிலும் தன்னுடைய ஆழமான முத்திரைகள் பலவற்றை பதித்துவிட்டு அரசியல் துறையிலும் தான் யார், தன்னுடைய திறமை என்ன என்பதையும் ஆழமாக பதித்துவிட்டு தன்னுடைய 78வது வயதில் இந்த மண்ணிடமிருந்து விடைபெற்று சென்றுவிட்ட மாலினி ஃபொன்சேகாவை பற்றி நீங்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவரை பற்றிய இந்த தகவல்களை இங்கு நான் கூறுகிறேன்.